அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். கொஞ்சம் கூட கூச்சப்படாம சீமான் சொல்லிய அதே வார்த்தைகளை மேடையில பேசி கைத்தட்டல் வாங்கியிருக்காரு அண்ணாமலை. இது குறித்த இந்த உண்மையா பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். ஏற்கனவே திமுக கட்சி பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியோடைய ஆட்சி வரைவை காப்பி அடிச்சு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத நகைச்சுவையாக சீமான் பல இடங்களில் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு திமுக கட்சி நாங்க ஆட்சிக்கு வந்தா என்னென்ன பண்ணுவோம் அப்படின்னு சீமான் சொல்லியிருந்தாரோ அது எல்லாத்தையுமே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு சில விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சிருந்தாலும் மற்றும் ஒரு சில விஷயங்களை அவங்களால பண்ணவே முடியாது அப்படின்றத நிதர்சனமான உண்மையாக இருக்கு. இப்படி ஏற்கனவே ஒரு பக்கம் நாம் தமிழ் கட்சியை காப்பி அடிச்சு திமுக போயிட்டு இருக்கும் போது இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த போட்டியில பாஜக கட்சியின் தலைவரான அண்ணாமலை நுழைஞ்சிருக்காரு. சீமான் ஆட்சிக்கு வந்தா காவலர்களுக்கு 8 மணி நேர வேலை அப்படின்னும் வாரம் ஒரு முறை சுழற்சி முறையில விடுமுறை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட பிசிறு தட்டாம அப்படியே சொல்லியிருக்காரு அண்ணாமலை. அண்ணாமலையோடைய அரசியல் நகர்வுகள் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கு அப்படின்னு புகழ்ந்துட்டு இருந்த அனைத்து ஜால்ரா கைகளுமே தற்போது சீமான் சொல்லிய அதே வார்த்தையை அண்ணாமலை சொல்லிய பிறகு அண்ணாமலைக்கு ஆதரவு கொடுக்காம எந்த ஒரு வீடியோவையும் போடாம இருந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஏற்கனவே அனைத்து அரசியல்வாதிகளும் பார்த்தீங்கன்னா சீமான் சொல்லிய பல விஷயங்களை காப்பி அடிச்சு பேசிட்டு இருந்தாலும் நாங்கள் பெரிதளவில் மாற்றத்தை கொண்டு வருவோம், நாங்கள் வேற மாதிரி அரசியல் கட்சி அப்படின்னு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்க அண்ணாமலை பார்த்தீங்கன்னா தற்போது சீமான் சொல்லிய அதே வார்த்தைகளை சொல்லியது மட்டும் இல்லாமல் மேலும் யாரும் எதிர்பாராத மற்றும் ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ஒரு மேடையில் பார்த்தீங்கன்னா சீமான் காவலர்களுடைய ட்ரெஸ்ஸிலேயே கேமரா செட் பண்ணிடுவோம், யார் லஞ்சம் வாங்குறாங்க அப்படின்றத லைவ்ல நாங்கள் பார்த்துட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த விஷயத்தை திமுக கட்சி பார்த்தீங்கன்னா செயல்படுத்தவும் ஆரம்பிச்சிருக்காங்க. இது எதையுமே தெரியாம அண்ணாமலை பார்த்தீங்கன்னா காவலர்களோட உடையில கேமரா வைப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தது அந்த இடத்துல இருந்த அனைவருமே முகம் சுளிக்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பெரிய கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அப்டேட்லேயே இல்லாம ஏற்கனவே நடந்த விஷயத்த நாங்க பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறது இந்த அளவுக்கு மூளை இல்லாத அரசியல்வாதிகளாக இவங்க இருக்காங்களா அப்படின்றத காட்டுது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா அண்ணாமலைன்னு இல்லாம வேறு சில அரசியல்வாதிகள் சீமானுடைய வசனங்களை அப்படியே காப்பி அடிச்சு பேசியிருந்தா அதை உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.